பார்த்திபன். இந்த வீடியோவில் அசோகா பில்கான் இந்த கம்பெனி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கம்பெனியை இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் வாங்கலாம். இந்த கம்பெனியை ஏன் வாங்கணும், இந்த கம்பெனியை வாங்கினோம்னா எந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த கம்பெனியை பற்றியும் இந்த கம்பெனி டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். இந்த கம்பெனி ஹைவே டெவலப்பர், அதாவது லீடிங் ஹைவே டெவலப்பர், இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய லீடிங் ஹைவே டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி 3 விதமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஹைவே டெவலப் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா 3 விதமான பிஸ்னஸ். அதெல்லாம் இபிசின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பிஓடின்னு சொல்லுவாங்க, பில்டு ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்டு ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நாம் ரெகுலராக இப்போது ஹைவேல நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கையில் நம்ம டோல்கேட், நம்ம சுங்கவரி கட்டியிருப்போம். இப்போ இந்த சுங்கவரி அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு ஆர்டரை எடுத்து அதை பில்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாமே அந்த ரோடுக்கு உண்டான எல்லா செலவுகளையும் இவங்க போட்டுட்டு அந்த ப்ராஜெக்டை முடிப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா டோல் பிளாசாவில் அந்த டோல் கேட், அந்த சுங்கவரியை கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம் கவர்மெண்ட்டு. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அத்தாரிட்டி கிட்ட, அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி கிட்ட அந்த ரோடை ஒப்படைச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்-பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனியினுடைய ஆர்டர் புக் ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய ஆர்டர் புக் ரொம்ப வலுவாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற நிலமையில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி ஆர்டர் புக் ரொம்ப ஸ்டேபிளாக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி முதல்ல எப்படி இருக்குது, ஏன் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4,520 கோடி ரூபாய். இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ பாருங்கள், இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட 12 அந்த ரேஞ்சில் இருக்குது, 12.3 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 12.58. இண்டஸ்ட்ரி பிஇ, அதாவது இந்த கம்பெனியினுடைய இந்த செக்டார் பிஇ அப்படின்னு சொல்கிறேன், இந்த செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, 64.84 அப்படின்ற இடத்துல இருக்குது. பட் ஆனால் இவங்களுடைய பிஇ ரேஷியோ 12.86. இது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிஇ ரேஷியோ. இது கன்சாலிடேட் பேஸில் இந்த 12.83. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலான் பேஸில் பார்த்தீங்கன்னா 7.71 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாண்டலான் பேஸில் இபிஎஸும் கிட்டத்தட்ட 21 அப்படின்ற லெவலில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 64.84. புக் வேல்யூ பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 68.9. இது 68.9. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 2.35ங்கிறது கொஞ்சம் அதிகமான ஒரு ப்ரைஸ் டு புக் வேல்யூ தான். பட் ஆனால் ஒர்த்து தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய ஆர்ஓசிஇ 38.6% ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆர்ஓஇயும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா 26.5%. ஹை, அதாவது 167 ரூபா ஹை இன்னைக்கு, அதாவது இப்போ சமீபத்தில் வச்சு தான் இந்த ஹை 167 ரூபா, 71 ரூபா 30 பைசா வரைக்கும் லோ போயிருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. பெருசாக எந்த டிவிடெண்ட்டும் இது வரைக்கும் இந்த கம்பெனி கொடுத்த மாதிரி தெரியல. அடுத்ததாக இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய முதல்ல ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்துருவோம். இந்த கம்பெனி சமீபமாக ஒரு 7,200 கோடி ரூபாய் இவங்களுக்கு கன்சாலிடேட் டெபிட் இருக்குது. பட் அந்த டெபிட்டை குறைச்சிட்டே வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்பெனி அவங்களுடைய டெபிட்டை குறைச்சிட்டே வர்றாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் லாஸ்ட் 5 இயர்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 40% ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்கிறத நான் முதலே சொன்னேன். அடுத்தது இந்த
இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, எந்த டிவிடெண்டுமே, அதாவது கண்டினியூவாக வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பட் எந்த டிவிடெண்டுமே வந்து கொடுக்கல. இவங்களோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அதாவது கடனை கட்டுறதுக்கு உண்டான அந்த தகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய பாரோயிங், அதாவது வந்து கரண்ட்டு டெபிட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரண்ட் டெபிட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கரண்ட் டெபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆக்சுவலாக கன்சாலிடேட் பேசிஸில் இந்த கம்பெனியினுடைய கரண்ட் அசட் 16,205 கோடி ரூபாய். இவங்களுடைய டெபிட் வந்து லயபிலிட்டின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13,921, கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,500 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடன் இருக்குது. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் லயபிலிட்டி மட்டும்தான் கணக்கு எடுத்துருக்கிறோம். அப்போ நான் கரண்ட் லயபிலிட்டியும் நம்ம வந்து கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 1,625 கோடி ரூபாய் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த அவங்களோட அசட்டுக்கும் அவங்களோட அந்த லயபிலிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆகிடுது. ஸோ இது ஒன்று தான் வந்து இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ். மற்றபடி இந்த கம்பெனியினுடைய ஆர்டர் புக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவான ஒரு ஆர்டர் புக் வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்தளவில் இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட், கடைசியாக வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2,154 கோடி ரூபாய் வந்து சேல்ஸ் காட்டியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 118 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இந்த கம்பெனியை வச்சிருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து எங்களுடைய ஆர்டர் புக் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்றதுனால நாம் இந்த கம்பெனியை வந்து இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலிருந்து இவங்க ஜென்ரேட் பண்ண கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கேஷ் ஃப்ளோ தான் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து மார்ச் 2020 ஒரு 1,070 கோடி ரூபாயே ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2021 கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் 22, 23 வந்து இவங்களோட கேஷ் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கம்பெனியை வந்து நாம் இப்போது எடுத்து வைக்கலாம். டெக்னிக்கலாக இந்த கம்பெனியை நாம் வந்து எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம சார்ட்டையும் வச்சு இந்த கம்பெனியை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இது நான் போட்டிருக்கிறது வந்து டே சார்ட், அசோகா பில்கானுடைய டே சார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அசோகா பில்கானுடைய டே சார்ட் இப்போது சமீபத்தில் இந்த கம்பெனி வச்ச லோ வந்து 130 ரூபாய் 85 பைசா. இந்த 130 ரூபாய் 85 பைசா வச்சுட்டு அதிலிருந்து மேலே போயிருக்குது. மேலே போய் கிட்டத்தட்ட 166 ரூபாய் 55 பைசா, அதாவது இந்த 167 ரூபா அப்படின்றதான் வந்து இந்த கம்பெனியினுடைய 52 வீக் ஹை. இந்த 52 வீக் ஹையிலிருந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து கொஞ்சம் மார்க்கெட் அடிச்சும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பெரிய லெவலில் வந்து கீழே வரல. இப்போது ஆர்எஸ்ஐ பாருங்கள், ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்போடு தான் வந்து இந்த கம்பெனி இருக்குது. கடைசியாக இன்னைக்கு க்ளோசிங்கில் 161 ரூபா 65 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த கம்பெனியை நாம் வந்து தைரியமாக எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சோம் அப்படின்னா சமீபத்தில் வச்ச ஹையான 166 ரூபா 55 பைசா, அதாவது 167 ரூபாயை பிரேக் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா வரைக்கும் 200 ரூபா ஒரு 205 ரூபா வரைக்கும் இந்த கம்பெனி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 130க்கு கீழே தான் வந்து நம்ம வந்து ஸ்டாப் போடணும். பிலோ 130க்கு கீழே ஸ்டாப் போட்டுட்டு இந்த கம்பெனி வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து இந்த ஹையை கட் பண்ணுறப்போ மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையை கட் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நாளைக்கே வந்து ஓப்பனிங்கில் இந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்கிட்டு வெயிட் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு 200 அண்ட் 205 வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க எங்களுடைய வியூ தான். இந்த கம்பெனியை வாங்கிறதுக்கு முன்னால் இந்த கம்பெனியை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு அல்லது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரினுடைய அசிஸ்டன்ஸோட
இந்த கம்பெனியை வாங்குங்க. இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாம் கொடுக்குற கால். இந்த கம்பெனியை ஆனால் இந்த கம்பெனி டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு தடவை இந்த கம்பெனியை முழுக்க அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை வாங்குங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அது உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.